சில விஷயங்களை நான் சொல்றேன், பொறுமையா கேக்குறியான்னு பெரியவா சொன்னார். மழை பெய்யறப்போ நீ அந்த மழையில நடக்க முடியுமா? முடியும் பெரியவான்னு அந்த பக்தர் சொன்னார். சரி, பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த 4 பூதங்கள்லயும் நம்மளால ஏதோ தாக்கு பிடிச்சு இருந்துட முடியும். ஆனா நெருப்புல அப்படி வாழ முடியுமான்னு பெரியவா கேட்டார். அதுக்கு அந்த பக்தர், நெருப்புல நம்மளால வாழ முடியாதுன்னு சொன்னார். நம்ம உடம்புல 72% தண்ணீர், 12% பூமி அதாவது மண், 6% காற்று, 4% நெருப்பு உண்டு. நம்ம உடல்ல உள்ள நெருப்பு தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட ஜீரணம் செய்ய உதவுறது. நம்ம உடல்ல சூடு கம்மியானாலும் உடலுக்கு கேடு, ஜாஸ்தியானாலும் உடலுக்கு கேடு. நம்ம உடல்ல உள்ள சக்கரங்கள்ல மணிப்பூரகம்னு ஒரு சக்கரம் உண்டு. அந்த சக்கரம் அக்னிக்கு சம்பந்தமானது. அது நம்ம வயிற்று பகுதியில இருக்கிறது. அந்த சக்கரம் சீரா செயல்பட்டாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடலுக்கு ஆகாரம் அதாவது உணவு தான் ரொம்ப அடிப்படை. உன் கேள்விக்கு நான் சரியான விளக்கம் கொடுத்திருக்கேன்னு நம்புறேன்னு பெரியவா சொல்லி முடிச்சார். எல்லாரும் சேமமா இருங்கோன்னு சொல்லி மனசார ஆசீர்வாதம் செஞ்சார்.